வணக்கம். நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தாழ்ந்த பகுதி 1B இருக்கிற முதல் 2 வினாக்கள், ஒன்று பின்னம் தொடர்பான வினாவையும், 2வது அளவீடு மற்றும் அளவீட்டுக்குள்ள தூர நேர வரைவு தொடர்பான வினாவையும் தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 2 வினாக்களையும் செய்து கொள்ளலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளைகள். லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்க இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். யூடியூப்பில் எவ்வளோதான் மாணவர்கள் பார்த்தாலும் அந்த காசு எங்களுக்கு ஒரு இன்டர்நெட் காசை கட்டுறதுக்கு கூட காணாது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இதில் மினக்கட்டு எடிட் பண்ணுறேன். அதை விட உங்களுக்காக கிட்டத்தட்ட எடிட் பண்ணுற ப்ரொசீஜரே நீண்ட நேரம். அதை விட இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக இதில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறேன்னா இந்த வீடியோ என்னுடைய சூமுல கற்கின்ற மாணவர்களுக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோவாக இருக்கிறதால கட்டாயம் நான் எடிட் பண்ணி தான் ஆகணும். யூடியூப் வழியாக கேட்கின்ற மாணவர்களும் நீங்கள் என்னுடைய வகுப்புக்கு வர்றதுண்டா தாராளமாக வாங்கும். அது உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், எனக்கும் ஒரு சின்ன வருமானத்தை தரும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வாட்ஸ்அப்லேயே தீர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வினாத்தாள்கள் இல்லை அந்த வினாத்தாள்களுக்கான விளக்கங்கள் வீடியோக்கள்லேயே இருக்கும். அதை நான் உங்களுக்கு வேகமாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்கிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். பகுதி 1B முதலாவது கேள்வி பின்ன கேள்விகள் நான் திரும்ப சொல்கிறேன் பிள்ளைகள். பின்ன கேள்வி நீங்கள் நேரடியாக செய்ய முடியுமெண்டா நேரடியாக செய்யுங்கோ. அதாவது வசனத்தை விளங்கி உங்களால் நேரடியாக செய்ய முடியுமெண்டா நேரடியாக செய்யுங்கோ. அப்படி முடியாத பட்சத்தில் எண்ணக்கரு பெஸ்ட் ஐடியா. அதை விட இந்த படங்குறி செய்கிறது அப்படின்னு நிறைய ஐடியாக்கள் வச்சுக்காங்க. எண்ணக்கரு படத்தில் பொதுவான டீச்சர்ஸ் பயன்படுத்துகிறோம். எண்ணக்கரு படம் மரவரி படம் மாதிரி கிடையாக வர்ற மாதிரியும் பயன்படுத்துகிறோம், மேலேந்து வர்ற மாதிரியும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த புதுசாக அதில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னா பக்கத்தில் ப்ரெக்கெட் போட்டு அந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே அந்த முழுவதின் பின்னத்தை எழுதி கொண்டு வர்றதுன்றது ஒரு புது ஐடியா. ஸோ அதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 7 மண்டா கண்டினியூ பண்ணுவோம். இல்லை எனக்கு இதை விட பழசு கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதையே பின்பற்றுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகளா. ஒருவர் தனது சம்பளத்தின் 8/3 உணவுக்கும் 4/1 உடைகளை வாங்குவதற்கும் செலவழித்தார். எஞ்சியதின் பின்னர் எஞ்சியதின் 3/2 பங்கை போக்குவரத்துக்கும் செலவழித்தார். கிட்டத்தட்ட 9ஆம் ஆண்டு கேள்வி இந்த டைப்பில் இருக்குன்னு இப்போ எல்லாம் பெரிய பெரிய கேள்வியாக பார்த்துட்டோம். ஒருவருக்கு சம்பளம் பெறது எவ்வளோன்னு தெரியல. அந்த சம்பள தொகையை முதலாவதாக ஒரு செலவுக்கு எடுத்துக்கொள்கிறார். எவ்வளோத்துக்குண்டா 8/3 பங்கு எடுத்து உணவு தேவைகளுக்காக எடுத்துக்கொள்கிறார். 8/3 பங்கை உணவு தேவைக்காக எடுத்துக்கொள்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா உணவு தேவைக்காக எடுத்தது இந்த 8/3ன்றது முழுமையின் பின்னம். நாங்கள் முழுமையின் பின்னங்களை ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுவோம். அடுத்தது 2வது செலவு இருக்குது பிள்ளைகள். 4/1 பங்கை உடைகளை வாங்குவதற்காகவும் செலவு செஞ்சுருக்கார். இந்த 4/1 பங்குன்றது உணவுக்காக செலவழித்தது போக எஞ்சியதின் 4/1 இல்லை அவற்றை சம்பளத்தின் 4/1 கேட்டால் எங்கேயாவது இந்த 4/1க்கு முன்னால் எஞ்சியதின் அப்படி என்று இருக்கா, இல்லை மீதியின் அப்படி என்று இருக்கா? இல்லை. அப்போ இதெல்லாம் எது இந்த பின்னம்? மொத்த சம்பளம், அங்கே கதைக்கப்பட்ட மொத்த சம்பளத்தின் பின்னம் தான். ஆகவே இந்த இதுவும் மொத்த சம்பளத்தின் 4/1 பங்கைத்தான் மென்ஷன் பண்ணப்படுது. மொத்த சம்பளத்தின் 4/1 பங்கை உடைகளை வாங்குறதுக்காக செலவழிச்சுக்கார். அப்போ இதுவும் முழுமையின் பின்னம். இது ரெண்டும் போக எஞ்சிய பணம் எடுத்துக்கொள்கிறார். அங்கே மீதியின் அது போக எஞ்சியதின் தான் அடுத்த முறை வருது பாருங்க. அடுத்த முறை பின்னம் சொல்லக்கு முன்னுக்கு எஞ்சியதின் அப்படின்றது வருது பாருங்க. எஞ்சியதின் 4/1 3/2 பங்கை போக்குவரத்துக்கும் செலவழித்தார். அப்போ இந்த முறை போக்குவரத்துக்கு செலவழித்தது முழுவதின் 3/2 இல்லை. கொஞ்சம் தூர பாடசாலையில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் எல்லாம் போக்குவரத்துக்கே பெரிய அமௌண்ட்டை செலவழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கதை தான். போக்குவரத்துக்கும் செலவு செய்கிறார். அப்போ போக்குவரத்துக்கு செலவு செய்தது முழுவதின் 3/2 கேட்டால் இல்லை, அது எஞ்சியதின் 3/2. எஞ்சியது எவ்வளோன்று நாம் காண வேண்டியிருக்கும். எஞ்சியதின் 3/2 எவ்வளோன்றதை பிறகு காண வேண்டியிருக்கும். அதெல்லாம் கேள்வியோடு போவோம். அதுக்கு பிறகு மீதி இருக்க போது அந்த பணத்தை வேறு ஏதாவது செலவுக்கு செய்யலாம், இல்லை சேமிக்கலாம். அதங்கால கேள்வியை பொறுத்து. ரைட், கேள்விக்கு போவோம்.
முதலாவது இது ரெண்டையும் சேர்த்துக்கு சொல்ல போகிறீங்க, உணவையும் உடையையும் சேர்த்து முழு 15. அவர் உணவுக்கும் உடையையும் வாங்குவதற்கு செலவிட்ட பணம் முழு 15 என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு உணவுக்கு 20,000 ரூபாவும் உடை வாங்குறதுக்கு 15,000 ரூபாவும் செலவழிச்சிருந்தாருண்டா அவர் உணவுக்கும் உடைக்கும் எவ்வளோ வேண்டாம்? 20,000 + 15,000 35,000 என்று சொல்கிற மாதிரி தான் இங்கே உணவுக்காகவும் உடைக்காகவும் செலவிட்ட பணம்ன்றது உணவுக்கான பணத்தின் பின்னத்தையும் உடைக்கான பணத்தின் பின்னத்தையும் கூட்டணும். ரெண்டும் முழுமையின் பின்னம். நான் பிரக்கெட்டுக்குள்ளே போடுற பின்னத்தை வந்து கூட்டணும். பகுதி என்ன கூட்டுறதுன்றது ரெண்டுமே முழுமையின் பின்னங்கள் கூட்டலாம். ஆனால் அடுத்த கூட்ட வந்த இடத்துல பிரச்சனை பகுதியன் சமனாக இருக்கணும், இல்லையென்றா சமனாக்கணும். 8 3 4 1 கூட்டணும். நான் இது ஒரு பெரிய வகுப்புன்னு சொல்ல இல்லாத ஒரு நார்மலான ஒரு வகுப்பில் நான் பார்த்தேன். இது 12 4 அப்படின்ட்டு போடுறாங்க, பகுதி எண்ணையும் கூட்டுறாங்க. அப்படிலாம் கூட்டுற இல்லைடா, கூட்டணும் பின்னது கூட்டல் இனி பின்ன கூட்டல் பின்னத்தில் நாங்கள் கூட்டணும்னா பகுதியன் சமனாக இருக்கணும், சமனாக இல்லைன்னா சமனாக்கணும். போமசி 8 8 சமவெளி பின்னம். இது 8 அப்படியே இருக்குது. அப்போ நாங்கள் என் பகுதி என்ன மாற்றணும்? இது 2 பிறகுப்பட்டிருக்கு. 2 அதாவது 4 1 8 பிரிச்சிருந்தா 2 பங்கு. ஆக மொத்தத்தில் 8 5 பங்கு பணம் இந்த 2 செலவுகளுக்குமாகவே செலவாயிட்டு. இது ஒரு பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை, இது நம்ம பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ மீதம் இருக்கிற பணம் என்னன்னு கேட்டால் அதுதான் 8 3. அப்போ அடுத்த கேள்விக்கு வரப்போகுது போக்குவரத்துக்காக செலவழித்தது முழுவதும் என்ன பின்னம்? நம்ம மீதியை காணலாம், இல்லை நீங்கள் நேரடியாக மீதியை போட்டே கணக்கு செய்யலாம். 8 8 இருந்து இந்த 2க்குமாக 8 5 பங்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. கழிச்சமெண்டா 8 3 பங்கு மீதியாக இருந்திருக்கு. இது இந்த 2 செலவும் போக மீதி 8 3 பங்கு. அந்த 8 3 2 பங்கு போக்குவரத்துக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ போக்குவரத்துக்காக செலவு செய்யப்பட்ட பணம் 8 3 இன்னண்டா தர 3 2 பங்கு. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதை வெட்டுறது பிள்ளைகள். வெட்டுறதையும் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள், வெட்டுறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக்கை பின்பற்றுங்க. வெட்டுங்க, முதல்ல வெட்டி போட்டு முறை எழுதுங்க கூட. வெட்டிட்டு இதை 3 வெட்டியிருக்கேன் ஒரு முறை, இதை 3 வெட்டிக்கணும் ஒரு முறை. 8 2 வெட்டுப்படும், 2 வெட்டுப்படும் ஒரு முறை, 4 முறை. மேலே கீழே பெருக்களுக்கு மட்டும்தான் பகுதியன் நாளையும் தொகுதியன் நாளையும் பெருக்கப்படும். 1 4 1 ஆகவே மொத்த பணத்தின் 4 1 பங்கு போக்குவரத்துக்காக செலவு செய்யப்படுது. நம்ம அதை இதுலேயும் போட்டு வச்சா அப்புறம் எங்கேயும் வேறு மற்ற கணக்குக்கு உதவும். மொத்த பணத்தின் 4 1 பங்கு போக்குவரத்துக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். அவர் உணவு உடை போக்குவரத்து என்பவற்றுக்கு செலவிட்ட பின்னர் எஞ்சிய பணம், இந்த 3 போக எஞ்சிய பணத்தின் 2 1 பங்கை புத்தகங்களை வாங்குவதற்கு செலவழித்தார். அப்போ இதுக்கு பிறகு ஒரு மீதி தொகை வரப்போது. அந்த மீதி அது மீதி எவ்வளோன்னு நம்ம காண வேண்டியிருக்கும். அது முழுவதும் என்ன பின்னமென்று காண வேண்டியிருக்கும். அந்த மீதியில் 2 1 பங்கு எடுத்து புத்தகங்களை வாங்குறதுக்கு செலவழிச்சிருக்கிறார். அது தொகை தந்திருக்குது, நம்ம அதுக்கு ஒரு பின்னம் காணணும். புத்தகங்களை வாங்குவதற்கு செலவு செய்தார். அந்த புத்தகங்களை வாங்குவதற்கு அவர் அதன் பின்னர் அவரது கையில் எஞ்சியிருந்த பணம் ரூபாய் 10,000. அதுக்கு பிறகும் அவர்கிட்ட எஞ்சியிருந்த பணம் ரூபாய் 10,000. நான் கொஞ்சம் ஷார்ட்கட் எடுத்து போவோம், நல்லா பெரிய தூரம் மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு மீதியாக இருந்த பணம் தான் சொல்லுவது. அது எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் ரூபாய் 10,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே இப்போ நமக்கு தேவை எங்கே இருக்க போதோ எங்கேயும் இருக்கலாம், எதையும் கேட்கலாம். இப்போ கேட்டது வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு மாதாந்த சம்பளம் எவ்வளோன்ட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முறைக்கேற்ற மாதிரி செய்கிறது, அவள் எதிர்பார்க்குற மாதிரி செய்தால் அது எங்களுக்கு ஏன்னா மூன்று பாட்டாக தானே பிரிச்சுக்காங்க. 3 பாட்டாக பிரிக்க இந்த பகுதிக்கு கூட 5 மார்க்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பாஸ் பேப்பரே வந்திருக்கு, நாங்கள் ஒன்றும் கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா நாங்கள் முதல்ல இந்த மீதி காணணும். இந்த 2 போக மீதி கண்டு புத்தகங்களை வாங்குறதுக்கு செலவழித்த முழுவதும் பின்னம் கண்டு திரும்ப மீதிக்கு வரும். அவ்வளோ தூரம் மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இங்கே வேறையா நாங்கள் இந்த மீதியை காண்றதுக்கு கூட நாங்கள் 3 வழி பின்பற்றலாம். இந்த 3 செலவும் போக மீதியை காண்றது கூட 3 வழி பின்பற்றலாம். 1 உணவு உடை போக்குவரத்து. நீ தனித்தனியாக கூட்டினாலும் சரி, இல்லை 2 கூட்டி வச்சுக்க 3வது சேர்த்து கூட்டினாலும் சரி. உணவு உடை போக்குவரத்தை நாங்கள் சேர்க்கணும். 8 3 4 1. இப்போ நான் கணக்கு கதைக்கிற நாடி இப்போ உங்களுக்கு போர் அடிக்கலாம், ஒன்றும் செய்யலை. அது என்னென்னா நான் கதைக்கும் போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இதை வந்து ஷார்ட்கட்டாக செய்யலாம். உணவு உடை, அடுத்தது போக்குவரத்துக்கு வந்து மொத்த பணத்தின் 4 1. கவனம், இந்த கூட்டுறது எல்லாமே முழுமையின் பின்னங்கள் தான். கூட்டுறது கழிக்கிறது பெருக்கிறது எல்லாம் பெருக்கிறது இல்லை, வகுக்கிறது எல்லாம் முழுமையின் பின்னங்களோடு தான் நீங்கள் மெனக்கூடணும்.
மற்றபடி பெருக்கிறது மட்டும்தான் இன் என்ற சொல் வர்ற சந்தர்ப்பத்தில் பெருக்குவீங்க. ரைட். பகுதியின் சமநிலையில் பொமசி எடுத்தால் 8. என்னம்மா? அது நாங்கள் அந்த டவுட் படக்கூடாதுன்ற குறந்தனமா நாங்கள் அந்த படிக்கிற நேரத்தில் பின்னத்துக்கு படமெல்லாம் கீறியில் செஞ்சுருப்போம். படமெல்லாம் கீறி விளங்கப்படுத்தியிருப்போம். ஞாபகம் இருக்குது தானே? இப்போ ஒரு 3 ஒன்றையும் 4 ஒன்றையும் கூட்டினா இன்னும் விட வருமெண்டு படமெல்லாம் கீறி ஞாபகப்படுத்தியிருப்போம் 6ஆம் ஆண்டில். அதுக்கு பிறகு 6ஆம் ஆண்டில் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டில் படமெல்லாம் கீறி நாங்கள் செஞ்சுருப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் அது இந்த சாராம்சத்தை பிடிச்சிட்டோம். அது இந்த சாராம்சம் என்ன? அது எப்போவும் ஒவ்வொரு முறையும் படம் கீறி கொண்டிருக்கலாது. அது இந்த சாராம்சம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் பகுதி எண்கள் சமனாக இல்லாத சந்தர்ப்பத்தில் பின்னத்தில் கூட்டலோ கழித்தலோ செய்ய இயலாது. பகுதி எண் சமனாக இல்லைன்னா முதலாவது அதை சமப்படுத்தணும். சமப்படுத்துறதுக்கு தான் பொமசி அந்த அந்த அறிவெல்லாம் சமவெளி பின்னம் அதெல்லாம் 7ஆம் ஆண்டில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பகுதி எண்ணை சமப்படுத்தி போட்டு அதுக்கேற்ற போல் தொகுதி எண்ணை மாற்றுறீங்க. இப்போ இது 8 போட்டிருக்கீங்களா? ஸோ பகுதி எண் மாறலை, அப்போ தொகுதி எண்ணும் மாறாது. இது 4 8 போட்டிருக்கீங்களா? அப்போ 2ஆல் பெருக்கிக்கிங்க. ஏண்டா இது இந்த 2 மடங்குண்டா பகுதி எண்ணு 2ஆல் பெருக்கணும். அதாவது 4ல் 1 இருந்த சமவெளி பின்னம் 8ல் 2 வந்திருந்தால் 2. அதாவது 4ஆ பிரித்து ஒரு பங்குன்றது 8ஆ பிரிச்சிருந்தால் 2 பங்கு. அதான் விளக்கம். இதுவும் 4 அப்போ 2ஆல் பெருக்கியிருக்கு. அப்போ 2ஆல் பெருக்கினா ஆக மொத்தத்தில் நீங்கள் கூட்டினீங்களா 8ல் 7 பங்கு இந்த 3க்குமா செலவு செஞ்சுருக்கும். அதுக்கு பிறகு மீதியை காணணும். அதுக்கு பிறகு மீதி 8ல் 8ல் இருந்து 8ல் 7 வந்து கழிச்சிங்களா 8ல் 1 பங்கு இந்த இடத்துக்கான மீதியாக இருக்கும். இதை வேறு என்ன ஒரு 2 விதமாக காணலாம். இதில் அடுத்த என்ன ஒரு விதம் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் மீதி கண்டுட்டோம், இந்த 2ஐயும் கழிச்சிட்டோம், இந்த 2ஐயும் போக மீதமாக இருக்கிறது 8ல் 3 பங்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்குள்ளே போகிறோம், 1000 ரூபா கொண்டு போகிறேன், 2 பொருள் வாங்கிட்டு பேலன்ஸ் வாங்கிட்டேன் 300 ரூபா. ஐயோ அம்மா இதை சொன்னவே நான் இதை வாங்க மறந்துட்டேனேன்ட்டு ஒரு 200 ரூபா பொருள் ஒன்றை வாங்குறேன். இது 300 ரூபா என்னட்ட பேலன்ஸாக இருக்குது, 200 ரூபா பொருள் வாங்குறேன். இப்போ புது பேலன்ஸ் என்ன, புதிய மீதி என்ன அப்படின்னு கேட்டால் 100 ரூபா. அந்த 100 ரூபாவை காண்றதுக்கு என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்கள் முதல் 1000 ரூபா கொண்டு போனீங்க, 300 ரூபா பேலன்ஸ் வரணும்டா, அப்போ 700 ரூபா, இப்போ 200 ரூபா, ஆகவே 900 ரூபா. 900 ரூபா செலவு செஞ்சுருக்கேன்டா 100 ரூபா மிச்சம் பெறமண்டி இருப்பீங்களா? இல்லை 300 ரூபா இருந்தது, இப்போ கையில் இந்த கடைசி செலவு செய்யறதுக்கு முன்னுக்கும் 300 ரூபா கையில் பேலன்ஸாக எடுத்துட்டேன். ஸோ அந்த 300 ரூபாவில் 200 ரூபா கொடுத்து வாங்கினா 100 ரூபா மிஞ்சி இருக்கும். அப்போ புதிய மீதியிலிருந்து அதுக்கு பிறகு நடந்த செலவை கழிச்சா அதுக்கு அடுத்த மீதி வரும். ஏற்கனவே நாங்கள் மீதி கண்டுட்டோம். புதிய மீதி காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் பழைய மீதி புதிய மீதின்னு சொல்லி போட்டேன். பழைய மீதியிலிருந்து அதுக்கு பிறகு நடந்த செலவை கழிக்கணும். கழிக்கும் போது இப்போ எந்த பின்னத்தை கழிக்கணுன்றதான் கேள்வி. சில பிள்ளைகள் இதை கழிக்கும், அது 3ல் 2 கழிக்கும். அது இல்லை, கழிக்கும் போது நீங்கள் கழிக்க வேண்டியது முழுமையின் பின்னம். முழுமையின் பின்னம் தான் கழிக்கணும். அதாவது ஏற்கனவே இருந்த பேலன்ஸ் மொத்த பணத்தின் 8ஆ பிரித்து 3 பங்கு இருக்குது. நீங்கள் போக்குவரத்துக்கு எடுத்தது மொத்த பணத்தின் 4ஆ பிரித்த ஒரு பங்கு கூட்டளவு பணத்தை எடுக்கிறீங்க. அதில் 3ல் 2 பங்குன்றது முழு பணத்தின் 4ஆ பிரித்து ஒரு பங்கு. ஸோ கழிக்க வேண்டியது முழு பணத்தின் 4ல் 1 பங்கு. இந்த 2 பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பின்னம் தான் கழிக்கணும். பகுதி எண் சமனில் பொமாசி எடுக்கணும். பொமாசி 8, அதுக்கேற்ற மாதிரி தொகுதி எண்ணை மாற்றினா இது 2. அது உங்களுக்கு நேரடியாக 8ல் 1 விடுது. என்ன ஒரு வழி, நாங்கள் அதைத்தான் பின்பற்ற போகிறேன். இந்த மீதியை காண்றதுக்கு மொத்த பணம் இந்த 2 செலவு செய்யப்பட்ட அப்புறம் எஞ்சிய பணத்தின் 3ல் 2 பங்கை, அந்த எஞ்சிய பணத்தை மட்டும் எடுத்து 3ல் 2 பங்கை நாங்கள் வரண்டா 3ல் 2 பங்கு எடுத்து நாங்கள் போக்குவரத்துக்கு செலவு செய்கிறோம்டா, அது இந்த 3ல் 1 பங்கு திரும்ப எஞ்சி இருக்கும். பின்ன பெருக்கலுக்குள்ளால் அதை காண்றது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஸ்கீம் இருக்காது. ஸ்கீமில் வர்றது எதுவாக இருக்குமெண்டா பிள்ளைகள், இதில் வர்றது தான் ஸ்கீமில் வரும். பெனடோவில் போடுங்க, பேக்கை பிடிச்சிட்டு பெனடோவில் போடுங்க. ஸ்கீமில் வர்றது எதுவாக இருக்குமென்று சொன்னால் இதில் கழிச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கீமில் வரும். இல்லை இதில் சில சந்தர்ப்பத்தில் இதுவும் ஸ்கீமில் வரும். நம்ம ஸ்கீமில் வர்றது தான் எழுதணும் இல்லை, கணிதம் எப்படி செஞ்சாலும் சரிதான் பிள்ளைகள், அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஸோ இது இந்த 3 செலவு செய்யப்பட்ட பிறகு இருக்கிற மீதி நாங்கள் பின்ன பெருக்கலுக்களால் கட்டுறேன். 8ல் 3ல் 1 பங்கு வெட்டினீங்களா 8ல் 1 பங்கு மீதியாக இருக்கும்.
அதுக்கு பிறகு புத்தகம் வாங்கினதை காணணும், நமக்கு தேவையில்லை. புத்தகம் வாங்கினது இரவாசி என்றால் அதுக்கு பிறகு இருக்கிற மீதியும் இரவாசி. ஸோ இதுக்கு பிறகு அது புத்தகம் வாங்கிய பின் மீதி, நான் மீதிக்கே நேர போடுறேன். ஏன்னா மீதி தான் நமக்கு தேவை. புத்தகம் வாங்கின சில எதிர்பார்க்குறத அப்படின்னு நீங்கள் செய்யணும்னு தான் எதிர்பார்க்குறீங்க. புத்தகம் வாங்கினதை கண்டு திரும்ப கழிக்கணும், ஏன் தேவையில்லை. புத்தகம் வாங்கின இரவாசி என்றால் அதுக்கு பிறகு என்ன முறை இரவாசி, அந்த மீதியாக இருக்கிற பணத்தில் அரைப்பங்கு எடுத்து புத்தகம் வாங்கினா என்ன முறை அரைப்பங்கு மீதமாக இருக்கும். அப்போ இந்த மீதி தான் நமக்கு தேவை. ஆகவே புத்தகம் வாங்கின பிறகு மீதி 8/1 8/1 அந்த ஏற்கனவே இருந்த மீதி இந்த 2/1. இதில் ஒரு சின்ன தவறை உண்டை நான் பார்த்தேன். 8 பெற்றானு வெட்டுப்படும் தான் 8 அப்போ மேலே கீழே இருந்தால் தான் வெட்டுப்படும். அதாவது ஒரு பெருக்கிற 8 வகுக்கிற 2 8 இருக்கிற 2 மடங்கை வெட்டும். மேலே இருக்கிற 8லையும் கீழே இருக்கிற 2 தான் வெட்டுப்படும். இந்த 8 மேலே கீழே இருக்கா? இல்லையே, கீழே இருக்குது. அதாவது 2 பேருமே வகுக்கிறியம். பெருக்கிறதுக்கு போமாசியா, பெருக்கல் ரூல்ஸ் வேறு. பின்னத்தில் பெருக்கல்ன்றது நாங்கள் 8ஆம் ஆண்டில் இதெல்லாம் படிச்சிருக்கோம். பின்னத்தில் பெருக்கல்ன்றது பகுதியன் சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருக்கல் சரியான விதிமுறை என்னென்றா பகுதியன்னாலையும் தொகுதியன்னாலையும் பெருக்கணும். அதுதான் பின்ன பெருக்கல் இந்த விதி. ஆனால் பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது பொதுவான காரணி இருந்தால் வெட்டுவோம். பகுதி என்ன சமப்படுத்தணும், அந்த கரைச்சல் இந்த கரைச்சல் எல்லாம் இதுக்கு இல்லை. ஸோ பெருக்கி போட்டோம்டா, இது வெட்டுறதுக்கு நீ ஒன்றும் இல்லை. 2 16 1 16/1 பணத்தை தான் புத்தகம் வாங்குறதுக்கு பயன்படுத்தினோம். அதுக்கு பிறகு மீதமாகவும் 16/1 தான் இருக்குது. ஸோ இந்த 16/1 பணம்ன்றது தான் அந்த புத்தகம் வாங்கினதுக்கான ரூபா. புத்தகம் வாங்கின பிறகு எஞ்சி இருக்கிற பணமான ரூபா எவ்வளோடா 10,000. 16/1 தான் ரூபா 10,000. மொத்த பணம் எவ்வளவு? மொத்தம்ன்றது 16ஆக பிரித்து ஒரு பங்கு 10,000. மொத்த பணம்ன்றது 16/16 பங்கு 1,60,000. ஆகவே 10,000 16 மடங்கு நீங்கள் பார்க்கணும். இதே 16இல் 3 பங்குன்றிருந்தால் 3ஆல் பிரித்து நீங்கள் 16ஆல் பெருக்கியிருக்க வேண்டியிருக்கும். ஒரு பங்குலேருந்து நேரடியாக போகிறது நாடி இன்னும் வெளிவிட்டேன். 16ஆல் பெருக்கினா சரி, 16ஆல் பெருக்கினா வெரி குட். ஓமடா சரிடா, 16ஆல் பெருக்கினா 16 அங்கால 4 சைவரும். ஆகவே வரப்போகிற விட 1,60,000 ரூபாவாக இருக்கும். இவற்றை மாத சம்பளம், நல்ல சம்பளம் தான் போடுறாரு என்ன, இவற்றை மாத சம்பளம் 1,06,000. அதாவது நீங்கள் இது ஒரு முறை, இதுதான் கட்டாயம் நல்ல முறையண்டு இல்லை. இப்போ இது நான் இந்த 2 இந்த பணத்தின் 2/1 10,000 மொத்த பணம் இருக்குத்தானே. இந்த பணம் ரூபாய் 20,000 கண்டுபிடிக்கலாம். இது 20,000 சொன்னால் நீங்கள் நேரடி இது நீங்கள் இதில் இருந்தாவது நேராக போட்டிங்க. இது 20,000 ஒரு பணத்தின் 3ஆக பிரித்த ஒரு பங்கு 20,000 இது 60,000 கண்டுபிடிக்கலாம். ஒரு பணத்தின் 8/3 60,000 என்றால் 3ஆல் பிரித்து 20,000 வரும். அது இந்த 8 பங்கு 1,60,000 கண்டுபிடிக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாமல் நேரடியாக வர்றது தான் இந்த 16/1 மொத்த பணத்தின் 16/1 10,000 மொத்த பணம் 16 பங்கு 16ஆல் பெருக்கி விட்டால் வரும். இது நேரடியாக போகிற ரூட். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகிறாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. விட வந்தால் சரி, நேரத்தை பார்க்கணுமே. நமக்கு இப்போ ஸ்பாட்டில் நேரம் முக்கியம். இப்போ ஸ்பாட்டோ செகண்ட் பாட்டோ நேரம் முக்கியம். நேரத்தை வீணாக்கி போட்டு நிற்கக்கூடாது. கூட்டணுமன்றதுக்கு 1 மார்க்ஸ், கூட்டி வந்த விடைக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். அதே மாதிரி இந்த மீதி காண்டு 8/3 சில பிள்ளைகள் இங்கே போடாமல் இதுலேயே 8/3 போடுவான். அந்த 8/3க்கு 1 மார்க்ஸ், பெருக்கணுமன்றதுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் கொடுங்க. சில நேரம் 2 மார்க்ஸும் பெறும். இது 3 மார்க்ஸ் கொடுங்க. ரைட், இதுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்போம். எப்படி என்று சொன்னால், புத்தகத்தின் பெறுமதியெல்லாம் கண்டு வர்ற மாதிரி போடுறியோம். இந்த மீதி காண்றதுக்கு நீங்கள் கூட்டி கழித்து எதை மாதிரி வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மீதி காண்றதுக்கு 2 மார்க்ஸ். அந்த மீதியை சில நேரம் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ கூட அந்த 1 மார்க்ஸ் வரும், 1 மார்க்ஸ் லோஸ்ட் ஆகுமா. ரைட், அடுத்தது புத்தகம் வாங்கின பிறகு மீதி காண்றதுக்கு 2 மார்க்ஸ். அது புத்தகத்தின் பெறுமதியை கண்டு புத்தகம் வாங்கின பணத்தை கண்டு கழிச்சு வந்திருந்தாலும் அதே 2 மார்க்ஸ் தான் பெறும். ஒப்பிட்டு இந்த விடை எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம். அடுத்த வினாவோட கதைப்போம். என தரப்பட்டுள்ள கூட்டுருவானது செவ்வகம், கால்வட்டம்,
என்பவற்றை கொண்டதாகும். இங்கே பைக்கு பதிலாக அது இங்கே தர்ற இல்லை, பைக்கு பதிலான பெருமானம் 22 கீழேன்றது பொதுவாக பகுதி ஒன்றுக்கு மேலேயே தந்துடுவாங்க, இல்லை பகுதி ஒன்று பிக்கு மேலேயே தருவாங்க. ஓகே, அது இதில் தந்தாலும் ஒரு பிழையும் இல்லை. ஏன்னா நாங்கள் பொதுவாக இந்த அளவீடு தொடர்பான பகுதி ஒன்றுக்கும் பெறும், பகுதி ஒன்று ஏயிலையும் பெறும் பியிலையும் பெறும். அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள தான் நாங்கள் பைக்கு பதிலாக பெருமானம் பெறுகிறோம். இங்கே 22 கீழே தான். பகுதி 2ல் பொதுவாக தசம பெருமானம் 3.14 என்றதை பயன்படுத்த சொல்லுவாங்க. இல்லை 22 கீழே பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, அது சொல்லப்படுவதை நாங்கள் பகுதி 2ல் கவனம் எடுப்போம். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் பொதுவானது 22 கீழே தான். அப்போ அதன் அடிப்படையிலே போகிறோம். அது இஎல்சியும் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இஎல்சி எங்கே இப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க கொஞ்சம் இஎல்சியை தாண்டிய வினாக்களை எடுக்க வலிக்கிட்டாங்க தானே, அதனாடி ஒரு நம்பிக்கை சொல்ல முடியலை. ரைட், பிடிசி அப்படின்றது கால்வட்டத்தின் பரப்பளவு யாதுன்னு கேட்குறாங்க. பிள்ளைகள் நீங்கள் தேவையில்லாமல் சில பிள்ளைகள் புதுசாக எல்லாம் சூத்திரத்தை பாடமாக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, மொத்தத்தில் 2 சூத்திரம் தான். ஒன்று வட்டத்தின் பரிதியின் நீளத்துக்கான சூத்திரம். வட்டத்தின் பரிதியின் நீளம் C = 2πr. அதுவும் πd என்ற சூத்திரம் எல்லாம் மறந்தே போட்டோம். C = 2πr. அடுத்தது வட்டத்தின் பரப்பளவு உள்ளே இருக்கிற ஏரியா A = πr². அது 2வது சூத்திரம். இப்போ இது கால்வட்டமா? அப்புறம் வட்டத்தை 4ஆக பிரித்து ஒரு பங்கத்தான் நாங்கள் கால்வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வட்டத்தின் வில்லும் 4 பகுதியாளாக உடைஞ்சிடும் பரிதி. அதில் 4ல் ஒரு பங்கு வில்லாக இருக்கும், சுற்றளவாக வராது. பரப்பளவு 4 பகுதியாக இருக்கும், அதில் ஒரு 4ல் ஒரு பங்கு பரப்பளவாக இருக்கும். ஸோ முழு வட்டத்தின் பரப்பளவு இந்த 4ல் ஒரு பங்காக இருக்க போது கால்வட்டத்தின் பரப்பளவு. இப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு தேவைன்னா நமக்கு ஆரை தேவை. ஆரை என்றது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம். இங்கே மையத்திலேருந்து பரிதியில் உள்ள சிக்கான தூரம் தெரியாது, ஆனால் பிக்கான தூரம் தெரியும். பிக்கான தூரம் வட்டத்தின் என்ன செவ்வகம் என்று சொல்லியிருக்கேன் தானே, செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். ஸோ இது 14 சென்டிமீட்டர், இது 14, இது 14. பின்னுக்கு கூடுதலான சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட கேள்வியில் இது கேட்குறது. ரைட், அப்போ இது இந்த பரப்பளவுண்டா கால் வட்ட பரப்பளவு. முழு வட்டத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் πr². அது இந்த 4ல் ஒரு பங்கு. π 22 கீழ் 7. ஆரையின் வர்க்கம் திரும்ப 2 தரம் போடுறோம் நாங்கள். 14 தர 14 தர 4ல் 1. திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள், மேலே கீழே இருக்கிற பொதுவான காரணம் மட்டுப்படும். இங்கே இந்த பெருக்களோடு இருக்கிறார்களெல்லாம் மேலே தான், அவையில் இந்த தொகுதியும் 1. இங்கே 7ம் 4ம் வகுக்குது, மேலே இருக்கிறார்கள் பெருக்கிரியம். ஸோ வகுக்கிறாக்கள் பெருக்கிறாக்கள் வெட்டுப்படுவியம். 7ம் 4லையும் 14லையும் 7ஆல் வெட்டலாம். 7ஆல் வெட்டினா இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை. 14ஆல் பெருக்கிற 7ஆல் வகுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் 2ஆல் மட்டும் பெருக்கினா போதும். அதான் விளக்கம். அதே மாதிரி 4ஐயும் 2ஐயும் வெட்டலாம். 4ஐயும் 2ஐயும் வெட்டினா வெட்டு புற முறை எழுது. இங்கே 2 முறை, அங்கே ஒரு முறை. என்ன முறை? 2 ஏதோ ஒன்று, 14 22 ஏதோ ஒரு ஆளை வெட்டுறன். இங்கே ஒரு முறை 7 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை. ஸோ பெருக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறோம். 22 7 வகுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 22 7ஆல் பெருக்கினா 154 விட சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற அலகுல வரும். ஏன்னா நீளம் சென்டிமீட்டரில் இருக்கிறனால பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம். ABCDE அதாவது மொத்த கூட்டுருவை சொல்லியிருக்கு. கூட்டுருவின் பரப்பளவானது BCDயின் பரப்பளவின் 4 மடங்கு. மொத்தம் உருவும் சேர்ந்து இந்த 154 இந்த 4 மடங்கு அப்படி என்று சொன்னால் இது 1 மடங்கு, மிச்சம் 3 மடங்கு. இது கதைக்கிற விலங்கு தான். மொத்தமாக சேர்ந்து தான் 4 மடங்கு. நீங்கள் வேணுமெண்டா என்ன செய்யலாம், கூட்டுருவுந்த பரப்பளவை கண்டு பிறகு வேணுமெண்டா கால்வட்டத்தின் பரப்பளவை கழிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவை காண்றேன். ஆனால் செவ்வகத்தின் பரப்பளவு 154 இந்த 3 மடங்காக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன கண்டிருக்கோம், எங்களுக்கு இந்த தரவு இருக்குது தானே, இந்த தரவை வச்சுக்கொண்டு என்னத்தை காணலாம், செவ்வகத்தின் பரப்பளவு மட்டும்தான் காணலாம். 4 மடங்குண்டா செவ்வகம் 3 மடங்கு தான். ஏன் கால்வட்டத்தோடு சேர்ந்து தான் 4 மடங்கு சொல்கிறார். அப்போ அவர் 1 மடங்கு, அதை விட மிச்சம் 3 மடங்கு தான் செவ்வகத்தின் பரப்பளவு. எனின் ஏபியின் நீளத்தை காண்க. ஏபி என்றது செவ்வகத்தின் நீளம். எப்படி செவ்வகத்தின் நீளம் காணலாம்னா இந்த முறை செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும். பெருக்கோணம் இல்லை, பெருக்கு 2 முதல் செவ்வகத்தின் பரப்பளவை காண்றுவோம். செவ்வகத்தின் பரப்பளவு 2 விதமாக காணலாம் பிள்ளைகள். மொத்த கூட்டுருவுந்த பரப்பளவை கண்டுட்டு அதுலேருந்து 154 கழிப்பதன் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லையென்றா நாங்கள் 154 3ஆல் பெருக்கிற 3 மடங்குன்ற பெருக்கிறதன் மூலம் கட்டாயம் பெருக்கணும் இல்லை பிள்ளைகள். பெருக்காமல் வச்சுருந்தா உங்களுக்கு வெட்டுறதுக்கு சுகமாக இருக்கும். சரி, பெருக்கி விடுறது. 12 2 போட்டு ஒரு மிச்சம், 15 3 16 6 போட்டு ஒரு மிச்சம், 3 3 4 462 சென்டிமீட்டர் வர்க்கம். என்னையா
தெரியலடா பார்ப்போம். 462 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த கூட்டுரு இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஒரு விதமாக காணலாம், நீளம் தர அகலம் என்ற சூத்திரத்துக்குள்ளாலையும் காணலாம். நீளம் அதுதான் தேவை, அதுதான் பொதுவாக நீளம் ஆயிரத்துக்கும் படத்தின் படியும் அதான் நீளம், எக்ஸோ எல்லோ ஏதோ ஒரு அச்சரம். அகலம் 14, அதுவும் 462 தரணும். ஸோ இந்த 14 எங்கே அனுப்பினோம்னா பிரிக்கும், 462 14ஆல் பிரிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் 14ஆம் பாய்வாடு தெரியுமா, நேரடியாக பிரிக்கலாம். 462 14ஆலேயே பிரிக்கலாம். வெட்டி சுருக்கி மினக்கட வேண்டுமென்ற அவசியம் இல்லை, மினக்கட்டும் போகலாம். 462 14ஆல் 4ல் 14 இல்லை, 46 இருக்குது, 28 அங்கால 42 காண போகும். 3 முறை 42 கழிச்சா 4 திரும்ப 42 3, ஆகவே 33 வரப்போகுது எங்களோட அந்த நீளம். எக்ஸ் இந்த நீளம் 33 சென்டிமீட்டர். என்ன இங்கே எல்லாம் கதைக்கப்படுற எல்லாருமே சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்ட அலகு சென்டிமீட்டர். நான் சொன்ன மாதிரி இதை பெருக்காமல் போட்டிருந்தீங்களா உங்களுக்கு வெட்டுப்பட்டிருக்கும். 14 வெட்டி 14 7ஆல் பெருக்கி தானே வந்தது. ஸோ வெட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 22 முறை என்று வரும். புற வெட்டி கட்டி சுருக்கி ஈஸியாக விடைக்கு வந்திருக்கலாம். இல்லை எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு 33 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த கூட்டுருவுந்த சுற்றளவை தான் கேட்டிருக்கு. ABCDE கூட்டுருவுந்த சுற்றளவை தான் கேட்டிருக்கு. சுற்றி உள்ள மொத்த நீளமும் பண்ணும் ஐயா. சுற்றி உள்ள மொத்த நீளத்தில் நமக்கு ஒன்று தெரியும். ஸோ வெரி குட், வில்லுந்த நீளம் காணாமல் போயிடாது. நமக்கு கனவு நீளங்கள் தெரியும். எது ஒன்று எக்ஸ் 33 டிஇஎம் 33. இது 14. ஏனெண்டா ஆரைகள் நீளத்தில் சமன் அடிப்படையில் 14, இங்கே 14. நமக்கு தேவை இந்த வில்லுந்த நீளம் காணாமல் போகலாது. அப்போ நாங்கள் தனியாக வில்லுந்த நீளத்தை காணுவோம். இதில் வச்சு காணணும் இல்லை, அப்படி காண்ற பிள்ளைகளும் இருக்குது, வேண்டாம். நாங்கள் கால்வட்ட வில்லின் நீளம் வந்து தனியாக காணுவோம். கால்வட்ட வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்தால் பரிதி இந்த நீளத்தின் சூத்திரம் 2π. இதில் குழப்பி விடுறது, முன்னுக்கு போட்டாலும் சரியோ காலை முன்னுக்கு போட்டாலும் சரி 4ல் 1 பங்கு, அது இந்த 4ல் 1 பங்கு. இந்த புதுசாக ஒரு சூத்திரத்தை உருவாக்கி விட்றாங்க. அந்த என்ன பையாரின் கீழ் 2 அப்படி இப்படி எது புது சூத்திரம் எல்லாம் உருவாக்கி விட்றாங்க. 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7 ஆரை 14. இதில் சில குழப்பங்கள் இருக்குது பிள்ளைகள். இதில் என்ன வந்தாலும் அதை 2ஆல் பிரித்து போடுறது, அப்படி ஒரு பழக்கத்தையும் பார்த்துருக்கேன். அது எப்போ 2ஆல் பிரித்து போடணும், அரைவட்டம் வந்தால் விட்டம் பொதுவாக இருக்கும். விட்டமாக இருந்தால் தான் நாங்கள் ஆரையை காண்றதுக்கு 2ஆல் பிரிக்கணும். இங்கே தந்தது ஆரை, இது தாண்டா மையம், டி தாண்டா மையம். டியிலேருந்து சிக்கான தூரம் ஆரை, சிக்கா பிக்கான தூரம் ஆரை. ஆரை 14 தர 4ல் 1. பெருக்க முன்னுக்கு வெட்டுப்படக்கூடிய 7ஆல் வெட்டலாம், இங்கே 2 முறை இங்கே 1 முறை. இந்த 2ஆல் வெட்டலாம், இங்கே 2 முறை இங்கே 1 முறை. என்ன முறை 2 வெட்டலாம், இங்கே 2 முறை 1 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு மட்டும் இல்லை, பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லை. 22 சென்டிமீட்டர். ஆகவே சுற்றளவு சமன். சுற்றளவு தான் கேள்வி. சுற்றி உள்ள மொத்த நீளம் 14. எங்கேருந்து வலிக்கிறோம், டியிலேருந்து வலிக்கிறோம். டியிலேருந்து இந்த பக்கம் 33. ஒரு ஓர்டரில் போ 14. ஏன்னா பிழைக்காதையா, பிழை விட்டுட்டு கவலைப்படக்கூடாது. இல்லை உனக்கு ஐடியா இருந்தால் வேறு மாதிரியும் போகலாம். 33. பிறகு வில்லுந்த வழியே தான் வருவேன். வில்லுந்த நீளம் 22. அங்கால இன்னும் ஒரு சியிலேருந்து டிக்கு வரத்தான் வேணும். சியிலேருந்து டி 14. இந்த இடையில் இருக்கிற 14 தேவையில்லை எங்களுக்கு. சியிலேருந்து டி 14 வந்துட்டேன், டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இவ்வளோத்தையும் கூட்டணும். 33 30 இல்லை நீங்கள் கொஞ்சம் கூட்டுங்க. 7 10 12 16 6 போட்டு ஒரு மிச்சம் 4 5 8 10 11. ஆகவே 116. இது என்ன அலகாக இருக்கும், பரப்பளவு இல்லை. சுற்றளவுக்கான அலகு வர்க்கம் பெறாது, அதே அலகு தான் சென்டிமீட்டர் என்று வரும். 116 சென்டிமீட்டர். பி பார்ட் வந்து தூர நேர வரைவுலேருந்து வந்திருக்கு. தூரத்தோட நேரத்தோட தூரம் மாறுபடுவதை இந்த தூர நேர வரைவு காட்டுது. பூரணமானதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் முழுமையாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜோன் தனது வீட்டிலிருந்து பாடசாலை செல்லும் முறையினை தரப்பட்டுள்ள தூர நேர வரைவு காட்டுகின்றது. ஜோன் பயணித்து 15 நிமிடங்களில் அவரது சகோதரன் சீரான கதியில் பயணித்து இருவரும் ஒரே பாதையில் அதே பாடசாலைக்கு செல்லுது. இது ஜோன் இந்த தூர நேர வரைவு மட்டும்தான் இங்கே இருக்குது. தம்பிக்காரன் ஒழுங்காக இடையிலெல்லாம் நிற்காம நேராக போயிருக்கான் போடக்கு போகிறது. சீரான 15 நிமிடங்களில் அவனது சகோதரன் அதே பாடசாலைக்கு செல்கின்றான். அதுவும் சீரான கதியில் இடையில் நிற்கல. மேலும் ஒரே நேரத்தில் பாடசாலை செல்கின்றனர். ஜோனின் சகோதரனின் பயணத்தை தூர நேர வரைவில் காட்டுக. இப்போ ஜோன் இந்த சகோதரன் ஜோன் வெளிக்கிடைக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
என்னுடைய ஸ்டொப் வாட்சில் ஜோன் இந்த பயணத்தை தான் நான் மெயின் பண்ணிக்கேன். ஸோ ஸ்டொப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணிங்க, ஜோன் வெளிக்கிறான். ஸோ அவன் இந்த 0வது கிலோமீட்டர் 0வது நிமிடத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நிமிடத்தில் 0 காட்டும்போது அவன் வெளிக்கிட்டு பயணத்தை பின்ன மெல்லமாக பயணிக்க வெளிக்கிட்டான். இந்த ஸ்டொப் வாட்சை மாதிரியே என்னமொரு ஸ்டொப் வாட்சில் சேம் டைம் ஜோன் வெளிக்கிற நேரம் என்னமொரு ஸ்டொப் வாட்சிலையும் டைமர் ஆன் பண்ணுறேன். ஸோ டைமர் ஓடுது. இவன் இந்த தம்பிக்காரன் இன்னும் வெளிக்கிடல, இப்போ தான் குளிச்சுட்டு வெளிக்கிட்டு வாரேன். 15 நிமிஷம் லேட். 15 நிமிஷத்துக்கு பிறகு தான் அவன் வெளிக்கிறான். அப்போ அவன் வெளிக்கிடக்கே அவன் வெளிக்கிடும் போது அவன் ஸ்டொப் வாட்சில் 15 நிமிடம் ஆயிருக்கு. ஜோன் வெளிக்கிட்டு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ அப்போ தான் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் 15வது நிமிடத்தில் அவன் 0 கிலோமீட்டர்ன்றது துவங்குது. அதுவும் கொஞ்ச நெஞ்ச தூரம் இல்லைடா, 90 கிலோமீட்டர் போகிறான். அது இது ஒரு கொஞ்சம் பொருத்தம் இல்லை தான். 90 கிலோமீட்டருக்கு பாடசாலைக்கு போக வேண்டி இருக்குமா? பள்ளிக்கூடம் 90 கிலோமீட்டர் தள்ளி யாராவது பள்ளிக்கூடம் போகிறீங்களா? கொஞ்சம் கூடித்தான் போச்சு. ஒரு 9 கிலோமீட்டர் அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காண்டி நல்ல கேள்வியாக மாற்றுறதுக்காக கோய்க்க வேணாம். கேள்வி பிழை என்று நான் சொல்ல வரையில் கொஞ்சம் பொருத்தமான கேள்வியாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாமண்டா, இது 0 வெட்டிடுவோம். 9 கிலோமீட்டரில் பள்ளிக்கூடம் இருக்குது. 9 கிலோமீட்டரில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, எங்களோட ஊர்லேருந்தே 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறவங்க, சில இடங்களில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் கூட ஸ்கூலுக்காக பயணிக்கிற பிள்ளைகள் இருக்குது. அப்போ அதில் குற்றம் இல்லை. நான் அப்போ 9 கிலோமீட்டர் ரெண்டு வைப்பேன். கணக்கு பிழைச்சா புற பார்ப்போப்பா. 9 கிலோமீட்டர் ரெண்டு வைப்பேன். இவர் 6 கிலோமீட்டர் நீங்கள் செஞ்சுருந்தால் அதை மாற்றுங்க. என்ன இல்லை 92 செய்வோமா? தந்த கணக்குக்கே செஞ்சுடுவோமா? ஏன் தேவையில்லையா? தந்த கணக்குக்கு செஞ்சுடுவோம். ஆனால் கொஞ்சம் பொருத்தம் இல்லை தான் பிள்ளைகள். 90 கிலோமீட்டர் பயணிக்கிறதுன்றது கொஞ்சம் பொருத்தம் இல்லை. அதுவும் அப்படி என்று பார்த்தாலும் ஸ்பீடும் கடும் ஸ்பீடாக இருக்க போகுது. 90 கிலோமீட்டர் பயணிக்க சீரான கதியில் பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா குறைச்சி கூட்டி தான் போகணும். ரைட். இப்போ விஷயம் என்னென்னா, 15வது நிமிடத்தில் பயணிக்க துவங்கின ஜேம்ஸும் தமையன் பாடசாலை அடைகிற அதே நேரத்தில் அவனும் பாடசாலை 90 கிலோமீட்டர் ரீச் ஆகிறான். ஸோ இந்த நேர்கோடொண்ட அடிமட்டத்தை வச்சு நீங்கள் கீற வேண்டியதுதான். இதுதான் அவனுடைய தம்பி இந்த தூர நேர வரைவை அதே தூர நேர வரைவில் கீற நேர்கோடாக இருக்கும் பிள்ளைகள். இப்போ எனக்கு நேர வரையில்ன்றதுக்கான ரீசன் நான் அடிமட்டம் இதில் வச்சு கீற முடியலை, அதனாடி நேர வரையில். ரைட். இதுதான் சகோதரன் என்ற தூர நேர வரைவை. ஜோனின் சகோதரனின் பயணத்தின் கதியை காண்க. எங்களை ஒன்று பெருசாக கஷ்டப்படுத்தல. உண்மையாகவே ஜோன் இந்த சகோதரன் கதி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கு. கதியை காணணும்னா மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் என்ன காண்கண்டா, இப்போ எங்களுக்கு ஜோன் இந்த சகோதரன் இந்த 90 கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். 15வது நிமிடத்தில் தான் ஜோன் வெளிக்கிட்டு 15வது நிமிடத்தில் தான் இவர் ஸ்டார்ட் பண்ணவர். ஆகவே இவர் 75வது நிமிடத்தில் ஜோன் வெளிக்கிட்டு 75வது நிமிடத்தில் ஆள் பள்ளிக்கூடம் போயிட்டாருண்டா. அவர் பயணித்தது 75லேருந்து 15 கழிச்சு 60 நிமிடம் தான். 60 நிமிடம் என்றாலே நேரடியாகவே ஒரு மணித்தியாலம் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு 60 நிமிடம் ஒரு மணித்தியாலத்தில் இவரால் 90 கிலோமீட்டர் போக முடியுதுண்டா. ஆகவே ஜோன் இந்த கதி 90 கிலோமீட்டர் H-1 சட்டவிரோதம் இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்களை இந்த கதி 70 தாண்டி இல்லாது ஒரு மெயின் ரோட்டில் சாதாரண ஹைவேயில் மட்டும்தான் நாங்கள் 70 தாண்டி போகலாம். அதை தவிர வேறு இடங்களில் 70 தாண்டி இல்லாது. ஸோ இவர் 70 தாண்டி இருக்காருன்னா முதலாவது சட்டவிரோதம். அடுத்தது பாடசாலைக்கு இவர் அப்போ என்னத்தில் போயிருக்கார் என்ற அடுத்த கேள்விக்குறி வரப்போகுது. ஒரு வேளை கொஞ்சம் பணக்கார ஆளாக இருந்திருந்தால் காரில் போயிருக்கலாம். சரி, என்னமோ நாங்கள் அப்படியே விட்டுருவோம். 90 கிலோமீட்டர்ன்றா அந்த 90 தான் பிள்ளைகள் பொருத்தம் இல்லை. 30 என்றதுக்கு பதிலாக 3, 6, 9 வந்திருந்தால் இந்த கேள்வி மிக அருமை. அப்போ அந்த நேரத்தில் விட 9 கிலோமீட்டர் per hour. ஏன்னா அவன் புஷ்பைக்கில் போகும்போது, ஏன்னா துச்சக்கர வண்டியில் போகும்போது கட்டாயம் அதிகம் அந்த 9, 10, 16, 20க்குள்ளே தான் இருக்கும். ரைட். ஓகே, புள்ளித்திட்டத்தை பார்த்துருவோம் பிள்ளைகள். புள்ளித்திட்டம் போட்டுக்கொள்ளுங்க. இது சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அது வழக்கமானது தான். அடுத்தது செவ்வகத்தின் பரப்பளவை கண்டு தான் வரணும். செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை வச்சு கொண்டு அந்த நீளத்தை காண்றதுக்கு 2 புள்ளி. ரைட். அதுக்கு பிறகு சுற்றளவு காணணுமெண்டா விழுந்த நீளம் காணணும். விழுந்த நீளத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, கூட்டணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. ரைட். இதுக்கு அப்போ இதுக்கே இப்போ எங்களுக்கு 8 வந்துட்டுடா. ரைட். தூர நேர வரைவில் திரும்ப இந்த வரைவை கீறதுக்கு ஒரு புள்ளி கொடுங்கோ. கதியின் நேரடியாக சொல்லக்கூடியதால் கதிக்கு ஒரு புள்ளி கொடுங்க. ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்னு போடுங்க. கிட்டத்தட்ட புள்ளித்திட்டம் அங்கே 8 கொடுக்க தான் வேணும். இல்லைன்னா ஒன்றை கட் பண்ணி இங்கே கொண்டு வரலாம்.
அப்படின்னா ஒரு 3 மார்க்ஸ் இதுக்கு வந்துடும். 10க்கு எத்தனை என்று போடும்.